அமைந்திருக்கிற மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகளின் முற்போக்கு அணி தலைவர் பெருமக்களே, எனக்கு முன்னர் உரையாற்றி விடைபெற்றிருக்கிற தோழர் பிருந்தா கராட் அவர்களே, பெரியோர்களே, வணக்கத்துக்குரிய தாய்மார்களே, நண்பர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் என்னுடைய வணக்கங்களை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, நண்பர்களே, நடைபெற இருக்கிற தேர்தல் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அமைந்திருக்கிற அணி வெற்றி பெற வேண்டும். அந்த அணிக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும். இந்த தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர், அன்பிற்குரிய வெல்லும் வேட்பாளர் தோழர் சுந்தரராஜ் அவர்களுக்கு அறிவாள் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று வேண்டுவதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். டெல்லியிலிருந்து வந்திருக்கிறேன். தோழர்களே, நண்பர்களே, இன்றைய நாள் புரட்சியாளர் அம்பேத்கரனுடைய பிறந்த நாள். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்தி உங்களிடம் நான் பேச விரும்புகிறேன். ஜெய் பீம், லால் சலாம். தோழர்களே, நண்பர்களே, அம்பேத்கரை போற்றுகிற இந்நாளில் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அம்பேத்கர் அவர்கள் மக்களிடம் எடுத்து சொன்ன சில அச்சுறுத்தல்கள் இன்றைக்கு இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கின்றன. டாக்டர் அம்பேத்கர் தான் சொன்னார், மதவெறி அரசியல் என்பது இந்திய நாட்டை எதிர்கொள்ளுகிற பேரிடர் என்று அம்பேத்கர் குறிப்பிட்டார். அந்த பேரிடர் இன்றைக்கு உண்மையில் இந்தியாவை அச்சுறுத்துகிறது. பாரதிய ஜனதா கட்சி, RSS பின்பற்றுகிற மதவெறி அரசியல் இந்திய நாட்டின் பேரிடர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அம்பேத்கர் அரசியல் சட்டத்தின் பிதாமகன். அந்த அரசியல் சட்டத்தை உருவாக்குகிற பொழுது அம்பேத்கரின் மீது கொடுக்கப்பட்ட நிர்பந்தம் கொஞ்ச நஞ்சம் அல்ல. அம்பேத்கரை இந்தியா ஒரு மதவாத நாடு என்று அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். அம்பேத்கர் இந்திய நாடு என்றைக்கும் ஒரு மதவாத நாடாக மாறுவது கூடாது, மாறாது. இந்தியா ஒரு ஜனநாயக குடியரசாக, மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசாக திகழ வேண்டும், திகழும் என்று அம்பேத்கர் அன்றைக்கு வலியுறுத்தினார். அதனால்தான் நம்முடைய அரசியல் சட்டம் இன்றைக்கும் சொல்லுகிறது, இந்தியா ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு, செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் என்று சொல்லுகிறார். நம்முடைய இந்திய அரசியல் சட்டம் தொடங்குகிற பொழுதே மீண்டும் நான் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வணக்கத்தை சொல்ல விரும்புகிறேன். அந்த அரசியல் சட்டத்தினுடைய முகவுரை தொடங்குகிற பொழுதே we the people of India என்றுதான் தொடங்குகிறது. இந்திய மக்களாகிய நாம், இந்திய மக்களாகிய நாம், இந்துக்களாகிய நாம் என்று எழுதவில்லை, முஸ்லிம்களாகிய நாம் என்று எழுதவில்லை, சீக்கியர்களாகிய நாம் என்று எழுதவில்லை, ஜைனர்களாகிய நாம் என்று எழுதவில்லை. we the people, இந்திய மக்களாகிய நாம், இந்திய மக்களாகிய நாம். இதுதான் அம்பேத்கர் எழுதியது. அந்த அரசியல் சட்டம் இன்றைக்கு மக்களாக நடத்த வேண்டும். இது தேர்தல் காலம்.
நீங்கள் எல்லாம் சில நாட்களுக்கு பின்னர் வாக்களிக்க இருக்கிறீர்கள். அம்பேத்கர் சொன்னார், சுதந்திர இந்தியாவில் எல்லோருக்கும், வயது வந்த எல்லோருக்கும் வாக்குரிமை. 18 வயதானவர்களுக்கு இன்றைக்கு வாக்குரிமை. ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல், பணக்காரன் ஏழை என்ற பாகுபாடு இல்லாமல், மேல் ஜாதி தாழ்ந்த ஜாதி என்ற பாகுபாடு இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் வாக்குரிமை. இதை தான் அம்பேத்கர் சொல்லுகிற பொழுது 1 person 1 vote. அதற்கு மேல் அம்பேத்கர் போய் சொன்னார் 1 person 1 vote 1 value என்று சொன்னார். 1 value என்று சொன்னார். அதற்கு பொருள் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வாக்குரிமை பெற்றவர்கள், உங்களுக்கு ஒரு வாக்கு இருக்கிறது. அடானி அம்பானிக்கும் ஒரு வாக்கு இருக்கிறது. ஆனால் நீங்களும் அடானி அம்பானியும் ஒன்றல்ல. அடானி அம்பானி என்பவர்கள் பெரும் முதலாளிகள், உலகத்தின் மிகப்பெரிய செல்வந்தர்களில் அவர்கள் பட்டியலில் அவர்கள் பெயர் இருக்கிறது. எனவே நீங்களும் அடானி அம்பானியும் ஒரு மதிப்பை கொண்டவர்கள் அல்ல. இதை குறிப்பிட்டு தான் அம்பேத்கர் பேசினார். இன்றைக்கு இந்திய மக்கள் எல்லோரும் சமமாக, சமத்துவமாக இன்றைக்கு நடத்தப்பட வேண்டும். சமூக நீதி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். இன்றைக்கு ஏற்றத்தாழ்வுகள் என்று சொன்னால் அது வெறும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் மட்டுமல்ல, சமூக ஏற்றத்தாழ்வுகள் இன்றைக்கு அகற்றப்பட வேண்டும். அரசியல் ஏற்றத்தாழ்வுகள் இன்றைக்கு அகற்றப்பட வேண்டும். எல்லோருக்கும் நீதி கிடைக்க வேண்டும். அந்த நீதி என்பது என்ன என்று அம்பேத்கர் விளக்கினார். அந்த நீதி என்பது ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல், சோஷியல் அண்ட் எக்கனாமிக் என்று எழுதினார். இதெல்லாம் அம்பேத்கர் சொன்னது. ஆனால் இன்றைக்கு தேர்தல் காலத்தில் நாம் நினைவு கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட ஆட்சி தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுகிறது. இன்றைய சூழலில் எப்படிப்பட்ட ஆட்சி தேவைப்படுகிறது. இன்றைக்கு திமுக தலைமையில் அமைந்திருக்கிற அணி தெளிவாக சொல்லி இருக்கிறது, தொடரட்டும் ஸ்டாலின், வெல்லட்டும் தமிழ்நாடு, நல்லாட்சி தொடரட்டும். இன்றைக்கு பிஜேபி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். பல்வேறு வாக்குறுதிகளை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் மக்கள் கேட்க வேண்டும். வாக்குறுதிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன, ஆனால் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் என்ன ஆயிற்று நீங்கள் கேட்க வேண்டும். திரு மோடி இந்தியாவினுடைய பிரதமர். அவர் பேசுகிற பொழுதெல்லாம் இட் இஸ் மோடிஸ் கேரண்டி. நீங்கள் பார்த்திருக்க வேண்டும், மோடிஸ் கேரண்டி இதுதான் அவர் பேசுவது. ஆனால் மோடி ஆட்சிக்கு வந்தவுடன் 2 பெரும் வாக்குறுதிகளை கொடுத்தார். ஒன்று, கருப்பு பணம் கைப்பற்றப்படும், ஒவ்வொரு குடிமகனுடைய கணக்கிலும் 15 லட்சம் இடப்படும் என்று சொன்னார். இங்கு யாருக்காவது 15 லட்சம் உங்கள் கணக்கில் இருக்கிறதா? இதான் மோடி கொடுத்த வாக்குறுதி. இன்னொரு வாக்குறுதி மோடி சொன்னது, ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். ஆண்டுக்கு 2 கோடி. இப்பொழுது 10 ஆண்டுகளுக்கு மேல் அவர் பிரதமராக இருக்கிறார். 20 கோடிக்கு மேல் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். வேலை வாய்ப்புகள் உருவாகி இருக்கின்றனவா? இன்றைக்கு எல்லா இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறதா? நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் இந்தியாவை ஒரு மதவாத நாடாக மாற்றி, மக்களை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்தி, ஒரு பகுதியை இன்னொரு பகுதிக்கு எதிராக மோதவிட்டு இந்தியாவை ஒரு கலவர பூமியாக மாற்ற வேண்டும் என்று பிஜேபி ஆர்எஸ்எஸ் முயற்சிக்கிறார்கள். அதே நிலையை தமிழ்நாட்டிலும் உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இந்த தமிழ்நாடு பெரியாரை ஈன்றெடுத்த மண். இந்த தமிழ்நாடு
சமூக சீர்திருத்தம், சமூக நீதிக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற மண் இந்த தமிழ் மண் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திரு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடுவது போல் தமிழ்நாடு ஒன்றிய அரசினுடைய ஓரவஞ்சனையையும் எதிர்கொண்டு இன்றைக்கு எல்லா தளங்களிலும் களங்களிலும் முன்னணியில் நிற்கிற ஒரு மாநிலமாக இருக்கிறது. நீங்கள் கேட்க வேண்டும், இன்றைக்கு கல்வி வளர்ச்சி உத்தரப்பிரதேசம் பிஜேபி ஆளுகிற மாநிலங்களை ஒப்பிடுகிற பொழுது தமிழ்நாடு பின்னடைவில் இருக்கிறதா? திராவிட முன்னேற்ற கழக அரசு பேசுகிறது. ஆனால் மருத்துவ வசதிகள் என்று வருகிற பொழுதும் இந்திய மாநிலங்களை ஒப்பிடுகிற பொழுது தமிழ்நாடு முன்னணியில் நிற்கிற ஒரு மாநிலம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் மக்கள் வாழ்வதற்கான குடியிருப்புகள் உருவாக்கப்படுகின்றன. புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியல் சட்டம் சொல்லுகிறது, இந்திய மக்கள் அனைவருக்கும் கண்ணியமான வாழ்வு உரிமை வேண்டும். ரைட் டு லிவ் வித் டிக்னிட்டி எல்லா குடிமக்களுக்கும் வேண்டும் என்று அம்பேத்கர் வலியுறுத்தினார். ரைட் டு லிவ் வித் டிக்னிட்டி, யாருக்கும் தலைவணங்காமல், யாரிடமும் கைகட்டி கெஞ்சி நிற்காமல் இன்றைக்கு ஒரு மரியாதையான கௌரவமான வாழ்க்கை நம்முடைய மக்களுக்கு கிடைக்க வேண்டும். இதை தான் அம்பேத்கர் வலியுறுத்தினார். ரைட் டு லிவ் வித் டிக்னிட்டி. நாமெல்லாம் இந்த நாட்டில் பிறந்த குடிமக்கள். இந்த நாடு வளர வேண்டும் என்பதற்காக பாடுபடுகிற உழைப்பாளி மக்கள். நம்முடைய வாழ்வாதாரங்கள் இன்றைக்கு காப்பாற்றப்பட வேண்டும். இதையே அம்பேத்கர் சொன்னார். இன்றைய அரசு என்பது மக்கள் நல அரசாக இருக்க வேண்டும். மக்களுடைய வாழ்வாதாரங்கள் அனைத்தையும் அரசு உறுதிப்படுத்த வேண்டும். இதை சொல்லுகிறவர் நான் சொல்வதெல்லாம் அரசியல் சட்டம். State shall ensure all means of livelihood to all men and women, to all citizens. இது நம்முடைய அரசியல் சட்டம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்வாதாரங்களை ஒரு அரசு உறுதி செய்ய வேண்டும். அந்த அரசு மக்கள் நல அரசாக இருக்க வேண்டும். நான் இப்பொழுது கேட்கிறேன், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி, ஒன்றிய ஆட்சி மக்கள் நல அரசா? அது மக்களுக்கான அரசா? அது இல்லை. பாரதிய ஜனதா கட்சி அரசு, நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பெரும் முதலாளிகளின் அரசு. பெரும் முதலாளிகள் கொள்ளையடிப்பதற்காக துணை நிற்கிற அரசு. அந்த அரசு தொழிலாளர் நலனில் அக்கறை இல்லாத அரசு. தொழிலாளர் விரோத சட்டங்களை கொண்டு வருகிற அரசு. விவசாயிகள் நலனில் அக்கறை இல்லாத அரசு. விவசாயிகளுக்கு எதிரான தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வருகிற அரசு. அந்த அரசு ஒரு மக்கள் நல அரசு அல்ல. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எப்படியாவது காலூன்றி விட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி துடிக்கிறது. இந்த தமிழ் மண்ணில் காலூன்றி விட வேண்டும். தமிழ்நாட்டு மக்களை இன்றைக்கு ஜாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் பிளவுபடுத்த வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு கங்கணம் கட்டிக்கொண்டு களத்தில் இறங்குகிறது. இதனை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி RSS